திருவாடனை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. தற்காலிக பொறுப்பு மருத்துவர்களும் சரிவர வருவதில்லை என புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அரசு தாலுகா மருத்துவமனை சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கியதாகும். தினசரி குறைந்தபட்சம் 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றும் உள் நோயாளிகளாகவும் இருந்து வருகின்றனர். இங்கு 5ற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு மருத்துவர் கூட இல்லை என்பது வேதனைக்குரிய விடயமாக உள்ளது. இதனால் பரமக்குடியிலிருந்து பொறுப்பு மருத்துவராக 2 மருத்துவர்கள் வருகின்றனர். அவர்களும் மதியம் 12 மணிக்கு மேல் வீடுகளுக்கு சென்று விடுகின்றனர். இதனால் 12 மணியிலிருந்து மறுநாள் வரை மருத்துவர் இல்லாமல் மருத்துவமனை இயங்கி வருகிறது. மேலும் செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளது. இது தாலுகா தலைமையிடமாகவும் திருவாடனை தொகுதியின் தலைமையிடமாகவும் இருந்து வரும் நிலையில் இந்த அவலம் நிலவி வருகிறது. இன்று மருத்துவர் இதுவரை வராததால் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இங்கிருக்கும் செவிலியர்கள் வரும் அவசர சிகிச்சையாளர்களை மீண்டும் அதே அவசர ஆம்புலன்ஸில் மேல் சிகிச்சைக்காக அனுப்பிவிடுகின்றனர். மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்துக் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த அவலநிலை நடந்து வரும் நிலையில் அதை சரி செய்ய சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டாக்டர் வரலையா? இல்லைன்னா 8 மணிக்கெலாம் வந்துருக்கேன். 8 மணிக்கெலாம் வந்து வேலையை கணக்கெலாம் வந்துட்டு. எந்த ஊர் வந்துறியா? நான் திருடமதி திருடமதி. உங்கள் பேர்? சின்ன தம்பி. காலையிலேருந்து நடக்க முடியாது. ஒருத்தர் சைக்கிள் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சு. காலையிலேருந்து காத்து கிடக்குறான். ஐயா, எத்தனை மணிக்கு வந்திய? டாக்டர் வந்துட்டாங்களா? டாக்டர் வந்துட்டாங்களா? இங்கே இன்னும் வரல. சரி சரி. நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? செங்கம்படை. எப்போ வந்துடுவாங்க. அந்த என்ன பொம்பளைக்குள்ள வந்துடும். பொம்பளைக்குள்ள வந்து வருவாங்க. சரி சரி.